வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்திலேருந்து நாமக்கல் போகிற வழியில் முசிறி அருகில் சீனிவாசநல்லூர்ன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். வந்துட்டோம். இதுதான் இந்த சீனிவாசநல்லூர்ன்றது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்து கோயில் ஒன்று உள்ளது. அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பார்க்குறீங்கள, ரோட்டு மேலேயே இருக்குது பாருங்கள். பல பேர் பார்த்துருப்பாங்க, அது என்னன்றதே கவனிச்சிருக்க மாட்டாங்க. கவனிச்சு பாருங்கள். இது வந்து நம்மளுடைய சோழர் காலத்து மிக முக்கியமான கோயிலாக இது குறிப்பிடப்படும் ஒரு கோயில். இது வாங்க போகலாம். ஏதோ வீடு இருக்குன்றாப்புல ஒரு கதவு இருக்குது, போட்டிருக்கு பாருங்க. இந்த கோயில் பேர் வந்து குரங்கநாதர் கோயில். 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் இது. பாருங்க, மிக மிக அழகான கட்டமைப்பு கொண்ட கோயில். தொலைவிலிருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இயல்பாகவே சோழர் காலத்து சிற்பக்கலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம காணொலிகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அழகோட ஒரு உச்சத்தில் இருக்கும். அதாவது ஒரு தெளிவான படைப்பாகவும் மிக அழகான படைப்புகளாகவும் சோழர் காலத்தில் இருக்குது. இது பாருங்கள், நம்ம தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதி இது. நம்மளோட காணொலிகளில் தொடர்ந்து சொல்கிறோம் இது பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு. நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து நாட்டோடைய சொத்து. இதை நீங்கள் அதில் லேசாக சேதப்படுத்தவோ ஏதாவது ஒரு செயல் செய்தால் கூட அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி கலைப்படைப்புகளை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோயில் வந்து அவ்வளவு அழகான கோயில். இந்த சிலைகள்லாம் அப்படியே நேரடியாக வந்து நம்ம நகைகளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதற்கு நேரடியான மரியாதையை அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். அவ்வளவு அழகான தெளிவான கோயில். சரி, இந்த கோயிலை ஏன் நம்ம பார்க்கணுன்றதையும் பார்த்துடலாம். சோழர் காலத்தில் இருந்த கோயில்களில் அதனுடைய எப்படி சொல்கிறது, அதோட நுணுக்கங்கள் வந்து தேய்ந்து போகாமல் நம்ம வந்து நேரடியாக பார்க்குற காட்சி மிக குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இது 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இல்லையா. இப்போ பாருங்கள், அவ்வளவு தெளிவாக இருக்குது. பாருங்கள் கல்வெட்டுகள் எவ்வளவு நேர்த்தி ஒழுங்கு பாருங்கள். கல்வெட்டுகளில் நிறைய செய்திகள் இருக்குது, அதை நம்ம கூட அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், யாழி வரி வடிவம் அது எல்லா சோழர் காலத்து கோயில்கள்லேயும் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், மேலே அவ்வளவு சிறிய அளவில் இருக்கக்கூடிய செய்திகளோட அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அவ்வளோ அழகாக வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், மலர்கள், தோரணங்கள் எல்லாம் மலர் வடிவங்கள், தோரண வடிவங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இந்த தூண்களெல்லாம் பாருங்கள், எவ்வளவு தெளிவான, அது கற்களில் இப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு நேர்த்தியான சிலைகள். இது வந்து பாருங்கள், இது வந்து தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆலமர் செல்வர், அந்த சிலை அது. அதில் நிறைய செய்திகள் அதில் பதிஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், அந்த மரத்தின் மேலே பார்த்தீங்கன்னா ஆந்தை, அணில், சிங்கம், புலி சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், துவாரபாலகர் மாதிரி இருக்கார், அப்படி கையை கட்டிக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு சிலை அமைப்பு. அந்த தூண்களில் இருக்கிற மங்கைகள், நாட்டிய மங்கையர்கள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூக்களுடைய ஆபரண பூக்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிற வடிவங்கள்லாம் எவ்வளவு தெளிவாக உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள். எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அதோடைய சோழர் காலத்து இந்த படைப்புகளோட நேர்த்தியை எங்கேயுமே பார்க்க முடியாது. இது இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த பெண் சிலைகள்லாம் மிக மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாருங்கள், சாமரம்னு சொல்லுவோம். கையில் வந்து அந்த சாமரம் வீசுவதற்கான அந்த சாமரம்லாம் வடிவ வச்சுருக்காங்க. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக பாருங்கள், அதில் வந்து எவ்வளவு தெளிவாக அவங்களோட போட்டிருக்க அப்சரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு தேவதைகள்னு கூட இதை குறிப்பிடுறாங்க. இந்த தோரணம், இந்த கோயிலுடைய மிக முக்கியமான அடுத்த ஒரு செய்தி வந்து இந்த தோரணம், சித்திர தோரணம்னு சொல்லுவாங்க. மேலே பாருங்கள், அந்த வாயில் அவ்வளோ நிறைய கலைகளோடு இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து
பொறுமையாக போய் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய அழகு தெரியும். பாருங்கள் அதோடைய வடிவமைப்பு இதுலேயும் பாருங்கள். இது இந்த தேவதை கைகள்லேயும் வந்து அந்த எப்படி சொல்கிறது சாமரம் வீசுவதற்கான இது இருக்குது பாருங்கள். அந்த தூண்களில் இருக்கிற என்னாலே என்னன்னு சொல்ல முடியல, அப்படி தடுமாற வேண்டியது இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகான உடை பாருங்கள். உடை வந்து எப்படி வந்து உடுத்தியிருந்தாங்கன்றதுக்கான செய்திகள் வந்து எவ்வளவு தெளிவாக கற்களில் இவ்வளவு நூற்றாண்டுகள் தாண்டியும் அதை நம்ம பார்க்க முடியுதுன்றது எவ்வளவு தொட்டு பார்க்குறோம் இல்லையா? இதுவே எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இதே வந்து மேலை நாடுகளில் இருக்கிற ஒரு மியூசியத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து 10 அடி எட்டி நின்று தான் பார்க்கணும் இல்லையா? தொட்டு பார்க்குறோம். 9ஆம் நூற்றாண்டு செய்த ஒரு சிலைகளை வந்து நம்ம தொடுறோம். இதில் வேறு நிறைய வந்து உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கு. அது பெரிய கொடுமையான செய்தி தான். இருந்தாலும் இவ்வளவாவது மிச்சம் இருக்குது, அதை நினச்சி நம்ம பெருமைப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்னொரு செய்தி பாருங்கள். இந்த கோயில் வந்து 2 மாடிகள் கொண்டது. கீழே ஒரு தளமும் மேலே ஒரு தளமும். அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் கைகளில் மலர்களோடு நிற்கிறார் பாருங்கள். இறைவனை நோக்கி ஒருவர் வந்து கையில் மலர்களோடு நிற்கிறார். அவ்வளவு அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. 2 மாடி கொண்ட அமைப்பாக இருக்குது. இது ரொம்ப எங்கேயும் காண கிடைக்காத ஒரு கட்டட அமைப்பு. கண்டிப்பாக வந்து இது எல்லா மக்களுக்கும் வந்து பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமானது. இப்போ பாருங்கள் அந்த காதுகளில் இருக்கிற அணிகலங்கள், அதோட துணி, அதை உடுத்தி இருக்கிற மடிப்பு, தலையில் இருக்கிற அலங்காரம். நீங்கள் இப்படி நம்ம இதை யோசிக்கக்கூடாது. நீங்கள் பழைய காலத்தில் இதற்கு மேலே லேசாக சுண்ணாம்பெல்லாம் பூசி வண்ணங்கள்லாம் பூசப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்படி அவ்வளோ ஒரு அழகு வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நம்ம அருகிலே இருக்கிறதுனால இதனுடைய அருமைகள் வந்து நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பக்தியின் காரணமாக அப்படியே அந்த பக்தியில் இந்த விஷயங்களை வந்து தெளிவாக பார்க்க மாட்டோம். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலை கண்டிப்பாக போய் பார்க்கணும். இதனுடைய சிற்பக்கலைகளெல்லாம் பொறுமையாக பாருங்கள். ஏன் இந்த சிற்பக்கலைகளை நம்ம பார்க்கணும், என்ன திருப்பி திருப்பி சிற்பம், ஓவியம் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் உடனே ஒரு நாளில் வந்துடாது இல்லையா? இது பல ஆயிரம் வருட பரிணாம வளர்ச்சியாக இருக்கணும். இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நூற்றாண்டுகள் வந்து அறிவு பலமோ வந்து ஓவிய பலமோ இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம உருவாக்கியிருப்பாங்க. பாருங்கள் அந்த நிலையில் இருக்கிற பூ, இதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பாருங்கள் யாழியிலே வந்து யானை வடிவத்திலான யானை தலை கொண்ட யாழி இது பாருங்கள். இந்த நிலையை சுற்றி இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஆன்டிக் ஜுவல்லரின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மேலே ஒரு 10 பங்கு மேலே வந்து அது அவ்வளவு அழகான அப்படியே கொடிகளும் கொடி கற்குகளுமா அப்படியே அது முழுக்க வடிவமைச்சிருக்காங்க. கற்களில் இப்படி பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு இன்றைய அளவு அது தெரியுது. அப்போ இதை உருவாக்கிய நிலையில் எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு அழகோடு இருந்திருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து அதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது கண்டிப்பாக. அதனால் இந்த கோயிலை ஏன் கலைகளை பார்க்கணும், திருப்பி அந்த செய்திக்கு வருவோம். என்ன ஓவியம், கலைகள், சிற்பங்கள் இதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே எதனால் அப்படின்னா, எவ்வளவு பெரிய அறிவு பெற்றிருந்தால் வந்து இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. நல்லா பாருங்கள் நீங்கள், எவ்வளோ பெரிய அறிவு பெற்றிருந்தால், எவ்வளோ ஒரு அமைதியும் ஒரு பண்பும் ஒரு நில அமைப்பும் ஒரு மன அமைதியும் கொண்ட மனிதர்களாக இருந்தால் இவ்வளவு பெரிய கலைப்படைப்புகளை படைச்சிருக்க முடியும். நம்ம அது ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கலைப்படைப்புன்றது அதோடைய அளவீடை பொறுத்தது இல்லை. இது பெரிய கோயிலா இல்லை சின்ன கோயிலா, இதில் இருக்கிற ஓவியங்கள் சிறிய ஓவியங்களா பெரிய ஓவியங்களான்னு நம்ம வந்து சிந்திக்கக்கூடாது. இதனுடைய சிந்தனை வடிவத்தை தான் நம்ம பார்க்கணும். எவ்வளோ அழகான சிந்தனை, எவ்வளோ அழகான ஒரு கட்டடம். இன்றளவும் வந்து கட்டடக்கலையாக அதை பார்த்தால் கூட எவ்வளோ அழகான கட்டடம், எவ்வளவு இப்படி ஒரு சிந்தனை, அதுக்கு ஒரு கட்டமைப்பு, அவ்வளோ அழகான கட்டமைப்பு. கண்டிப்பாக ஒரு தமிழகத்தில் பிறந்த நம்ம வந்து கண்டிப்பாக இது என்னன்றதையாவது ஒரு முறையாவது நம்ம பார்க்கணும். அது வந்து நம்ம ஒரு கடமையாகவே ஏற்று செய்யணும். எல்லா மக்களுக்கும் இப்போ வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் வந்து இந்த செய்திகளை மனிதர்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம மிக அருகில் இருக்கோம். இதுக்கான காலத்தையும் சூழ்நிலையும் ஒதுக்கி நம்ம கண்டிப்பாக குடும்பத்தோடையும் மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க பிள்ளைங்க மற்றவங்களோட இளைஞர்களோட எல்லாத்தோடையும் வந்து இந்த மாதிரி இடங்களை கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களுக்கும் வந்து இது சார்ந்த செய்திகளை வந்து நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே சாலைக்கு மேலேயே ரோட்டுக்கு மேலேயே இருக்குது இந்த கோயில்.
பல பேர் கண்ணில் பட்டிருக்கும். இது என்னன்னு கூட தெரியாமல் ஏதோ ஒரு கோயில் போல இருக்குன்னு போயிருக்கலாம். மிக மிக அழகான, மிக மிக தெளிவான, நேரடியாக 9ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம போனால் கூட இந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அவ்வளவு அழகான கோயில். கண்டிப்பாக இது சார்ந்த செய்திகளை இன்னும் நிறைய காணொளிகளில் நண்பர்கள் வந்து அழகாக பதிவிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு வந்து அது அந்த கோயில் பூட்டியிருக்கு. மற்ற காணொளிகளில் வந்து உள்ளார கூட எப்படி இருக்குன்றதை காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ திருப்பி நம்ம ஒரு செய்தியை தெளிவாக பார்த்துடணும். ஏன் நம்ம வந்து இந்த கோயில்களையும் இந்த கட்டமைப்புகளும் திருப்பி நம்ம சுரண்டு பார்க்கறதுக்கான கட்டாயம் என்ன இருக்குது? ஏன் எல்லாரும் பார்க்கணும்? இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, எப்போ வந்து நம்மளுடைய நில அமைப்பையும், நம்ம பண்பாடையும், நம்ம கலைகளையும், நம்மளுடைய மண்ணோட அருமையும், நம்மளுடைய கலைஞர்களுடைய தொன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போ தான் நம்ம யாருன்றதே தெரியும். நம்ம யாருன்றதே வந்து தெரியாமல் இருந்தால் எப்படி மற்றவர்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்? இப்போ நம்மளை சொல்லும்போது சொல்லுவாங்க, பாருப்பா எங்கள் அப்பா மாதிரி இருக்கான், இல்லை எங்கள் தாத்தா மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. இதே நம்ம பெருமையாக எடுத்துக்கிறோம். நம்ம மண்ணில் என்ன இருந்தது, எப்படி வாழ்ந்திருக்காங்க மனிதர்கள், எப்படி வந்து அறிவு பெற்றிருக்காங்க, எப்படி ஒரு சிந்தனை வடிவம் இருந்திருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம யாருன்றதே தெரியும். நம்ம யாருன்னு தெரிஞ்சால் தானே மற்றவங்களுக்கு நம்ம வந்து இதை பற்றி சொல்ல முடியும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்க, இவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பை ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் உருவாக்கிட முடியுமா? எவ்வளவு நாள் பயிற்சி பெற்றிருந்தா இது மாதிரி ஒரு தெளிவான கட்டமைப்பை உருவாக்க முடியும். இன்றைய காலத்தில் பார்த்தாலே நமக்கு வந்து அடடா என்னடா இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறோம். இன்றைய காலத்தில் இவ்வளோ அறிவு வளர்ந்து இவ்வளவு இயந்திரமாக்கப்பட்டு எல்லா செய்திகளும் செய்யக்கூடிய இந்த காலத்தில் இந்த அழகை பார்த்து நம்ம பிரமிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இது இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய மண்ணையும் நம்மளுடைய மண்ணோட தொன்மையும் பற்றி கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இல்லை அதை பற்றிய செய்திகளை வந்து கண்டிப்பாக வந்து மூத்தவர்கள்ட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 2 செய்தியும் நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும். இதுக்கு வந்து மாற்று வழியே கிடையாது. அந்த வகையில் இந்த கோயில் மிக மிக முக்கியமானது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து பாருங்கள். இதில் உள்ள சிற்பக்கலைகள், ஓவியங்கள், மற்ற செய்திகள் எல்லாத்தையும் பாருங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.